அத்தியாயம் 16. மாணாக்கரின் மேலான இயல்புகள். கல்வி கற்க விரும்பும் மாணவர்களிடம் அன்பு, கருணை, உயிர்கள் அனைத்திடமும் இரக்கம் காட்டல் முதலியவை இருக்க வேண்டும். எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் செலுத்துதல் ஒருவனது இயல்பாகவே இருக்க வேண்டும். இந்த இயல்பு இல்லையேல் அவன் ஒரு மூர்க்கனாக மாறிவிடுவான். மற்ற இயல்புகளை விட உயிர்களிடம் கருணை காட்டும் இயல்பு ஒருவிடம் மேலோங்கி இருக்க வேண்டும் என்பதே வித்யாவின் பொருள். ஒருவருக்கு தீய எண்ணம் எந்த உயிரின் மீதும் இருக்குமாகில் அவன் கற்ற கல்வியால் ஒரு பயனும் இல்லை. அத்வேஷ்டா சர்வபூதானாம், யாரிடமும் எந்த உயிரிடத்தும் வெறுப்பு இருக்கலாகாது எனும் கீதையின் போதனையில் அதே அறிவுரைதான் அடங்கியிருக்கிறது. அதே பாணியில் எந்த உயிருக்கும் எந்தவிதமான அவமதிப்போ துன்பமோ அசட்டையோ செய்யப்படுமாகில் அது தெய்வத்திற்கே செய்யப்பட்ட அவமதிப்பு அல்லது துன்பம் அல்லது அசட்டையாகும் என்றும் கீதை அடிக்கடி எச்சரிக்கிறது. சர்வ ஜீவ திரஸ்காரம் கேசவம் பிரதிகச்சதி, அதாவது அன்பும் கருணையும் மனித சமுதாயத்திடம் மட்டுமே என்று எல்லை வகுக்க கூடாது. அவ்வியல்புகள் ஒவ்வொரு உயிரிடத்திலும் காட்ட வேண்டும். சுனிசைவ சுபாகேச பண்டிதா சமதர்சின என்று கீதை கூறுகிறது. அதாவது கல்வி மூலம் பணிவை கற்ற கல்விமான்கள் பசு, பிராமணர், யானை, நாய் மாமிசம் உண்பவன் முதலிய அனைவரையும் சமமான கருணையுடன் மனோபாவத்துடன் நடத்த வேண்டும். இப்படி சமமாக கருணை காட்டும்போது அக்கருணையை பெறுபவைகளும் சமமான நலம் உடையவைகளாக இருக்கும். ஒருவர் கல்வி கற்றதன் அடையாளம் அனைவரும் நலத்துடன் இருக்க வேண்டும் என்று விரும்புவதே. தனது சமூக நலனை மட்டும் கருதும் குறுகிய மனப்பான்மையை விட்டுவிட வேண்டும். பரந்து விரிந்த பார்வையையும் அதி உயர்வான உண்மையையும் வலியுறுத்துவது பாரத பண்பாடாகும். இந்த லட்சியத்தை வழங்குவதே கல்வியின் நோக்கம் என்று பாரதம் உறுதிப்படுத்துகிறது. இப்படிப்பட்ட ஓங்கி உயர்ந்த எல்லா நலன்களையும் தனக்குள் அடக்கிய பயன்மிகு லட்சியத்தை வேறு எந்த நாடும் தனது மக்கள் முன்வைக்கவில்லை. இன்று இந்த லட்சியம் அலட்சியப்படுத்தப்படுவதால் நாடு அழிவை நோக்கி இருக்கிறது. கல்வி சந்தர்ப்ப சூழலுக்கு ஏற்ப ஒட்டுமொத்தமாக மாற்றப்பட்டிருக்கிறது. கல்வி திட்டம் சமூக அமைப்புகளை குறுகிய மனப்பான்மையாலும் கோணல் புத்தியாலும் மாசுபடுத்திக் கொண்டிருக்கிறது. எனவே திட்டத்தில் இன்றியமையா மாற்றங்களை செய்தாக வேண்டும். தற்போது நம்மிடம் வெறும் புத்தக படிப்பு மட்டுமே உள்ளது. ஆனால் நூல்களில் கற்றவற்றை சமூக வாழ்வில் பயன்படுத்தி நடைமுறைப்படுத்தி அவற்றை சரிப்படுத்த வேண்டும், உறுதிப்படுத்த வேண்டும். அதன் பின்தான் மனிதர்களிடையே நிலவும் உறவு முறை பற்றிய அறிவு மேன்மையுறும். அதன் மூலம் கற்றல் வித்தையாக மாற்றப்படும். வெறுமனே வாசிப்பதால், எழுதுவதால், கணக்கு போடுவதால் வித்யாவை பெற முடியாது. ஒவ்வொரு மாணவனும் அறிவு கூர்மையுடன் விசாரணை, அதாவது இன்கொயரி செய்தபின் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் தனக்கு வழிகாட்ட எந்த லட்சியம் மிக சிறந்தது, அதை உணர்வதற்கு எந்த நடைமுறை மிக மிக பொருத்தமானது என்று தீர்மானம் செய்ய வேண்டும். லட்சியம், நடைமுறை இரண்டும் சமூகத்தின் தேவைகளை நிறைவு செய்வதாக இருக்க வேண்டும். அதன் மேம்பாட்டிற்கு உதவுவதாகவும் இருக்க வேண்டும். மக்கள் அநீதி, பலாத்காரம், ஒழுக்கமின்மையில் ஈடுபடக்கூடாது அல்லது தங்கள் சொந்த மேம்பாட்டையே பெரிதாக கருதுபவர்களாகவும் இருக்கக்கூடாது. அகத்தூய்மை, புறத்தூய்மை எனப்படும் இன்னொரு முக்கியமான இயல்பில் மாணாக்கர்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும். இவற்றில் ஏதாவது ஒன்று அவரிடம் இல்லையேல் அவர் எந்த வேலையும் செய்வதற்கு தகுதியற்றவர் ஆவார். தான் அணியும் ஆடைகள், வாசிக்கும் நூற்கள், தன்னை சுற்றியுள்ள இடம்,
அனைத்தும் சுத்தமாக இருக்க வேண்டும். இது புற தூய்மை. அதாவது வாழ்க்கைக்குரிய ஒவ்வொரு பொருளும் சுத்தமாக வைக்கப்பட வேண்டும். பற்கள், கண்கள், உணவு, குடிநீர் அனைத்தும் தூசு அற்றதாக இருக்க வேண்டும். உடலை ஒவ்வொரு நாளும் தேய்த்து குளிக்க வேண்டும். இல்லையேல் அழுக்கு படிந்து சொறி பிடித்து வெப்ப கட்டிகள் எழும். அது மற்றவர்களையும் தொற்றக்கூடும். அதனால் அவரின் நிலை மிக்க வேதனை உடையதாக கூடும். ஒருவரிடம் 1 அல்லது 2 ஜோடி உடை மட்டுமே இருக்கலாம். ஆனால் அவற்றை அணியும் முன் சுத்தமாக துவைத்து மடிக்கப்பட வேண்டும். இதற்குரிய கவனம் இருக்க வேண்டியது அவசியம். அவற்றிலும் அழுக்கு சேரக்கூடாது. படிக்கும் புத்தகங்களை இஷ்டப்படி தூக்கி எறியலாகாது. அதன் பக்கங்களில் கிறுக்குவது தவிர்க்கப்பட வேண்டும். தாள் சுத்தமாக புள்ளி அளவு கூட அழுக்கில்லாமல் பராமரிக்கப்பட வேண்டும். மாணாக்கர்கள் வைத்திருக்கும் சுத்தத்தை பார்த்து மற்றவர்கள் பாராட்ட வேண்டும். அவர்கள் தங்கும் அறை நாற்றமற்று இருக்க வேண்டும். மற்றவர்கள் தம்மீது அன்பு செலுத்தும் வண்ணம் மாணாக்கர்கள் நடந்து கொள்ள வேண்டும். தான் தங்கும் அறையும் அருகே உள்ள பகுதியும் சுத்தமாக வைக்கப்பட வேண்டும். அறையின் சுவர்களின் தரக்குறைவான படங்கள் தொங்கவிடக்கூடாது. சிறந்த சிந்தனைகளையும் உயர்ந்த லட்சியங்களையும் ஊட்டக்கூடிய படங்கள் மட்டுமே கண்ணில் பட வேண்டும். ஒருவன் எத்தனை பெரிய பணக்காரனாக இருப்பினும் அவன் உடல் நலமற்றவனாக இருப்பின் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. அவன் தான் பெற்றுள்ள செல்வத்தின் மூலம் முழு இன்பம் பெற இயலாது. ஒருவேளை கூட அவனால் நிம்மதியாக உண்ண இயலுவதில்லை. உண்ணாவிட்டாலோ பலவீனமடைந்து விடுகின்றான். இப்படியாக அவன் ஒருபோதும் மகிழ்ச்சி இல்லாமல் வருந்தி மெதுவாக செல்கின்றான். எனவே புற தூய்மை ஒருவரது உடல் நலத்தையும் மகிழ்ச்சியையும் அதிகரிக்கிறது. அடுத்து அகத்தூய்மை பற்றி, அதாவது மனத்தையும் அறிவையும் மாசுபடாமல் புனிதமாகவும் தெய்வீகமாகவும் வைப்பது பற்றி பார்ப்போம். எண்ணங்களும் உணர்வுகளும் அசுத்தமாகி அலைமோதும் போது ஒருவர் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க முடியாது. மனம் மாசுபடும் போது அதன் எதிர் செயல்களும் மாசுபட்டவைகளாகவே இருக்கும். மனதை தூய்மையாக வைக்க பிறரது நடவடிக்கைகளையும் அவற்றில் அவர்கள் ஈடுபடும் போது உள்ள சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் அனுதாபத்துடன் ஆராய வேண்டும். அதன் பின்னர் அதற்குள்ள எதிர்ச்செயல் என்ன என்பதை பற்றி முடிவெடுக்க வேண்டும். அவசர கோலத்தில் ஒருவர் ஒரு முடிவுக்கு வந்துவிடக் கூடாது. மற்றவர்களின் செயலை பின்பற்றுவது வரவேற்புக்குரியதல்ல. அறிவுபூர்வமாக பகுத்தறிந்து விசாரணை செய்த பின்பே எச்செயலையும் தீர்மானிக்க வேண்டும். நம்மவர்களில் சிலர் சில வழிமுறைகளை பின்பற்றுகின்றனர். எனவே நாமும் அம்முறைகளை பின்பற்ற வேண்டும். இப்படிப்பட்ட மனப்பாங்கு கீழ்த்தரமானது, கீழ்த்தரமாக்கக்கூடியது. அது ஒரு வகை பலவீனத்தின் அறிகுறி. அது அடிப்படையில் உள்ள அறியாமையால் விளைவது. ஆடுகள் தான் இப்படி நடந்து கொள்ளும். மனிதர்களாக பிறந்த கட்டவர்களாக நடமாடினாலும் ஆடுகளைப் போல் மடத்தனமாக பின்பற்றுவது, மற்றவர் கூறும் கருத்துக்களை கடன் வாங்கி மனதை மாசுபடுத்துவது முதலியவை தவிர்க்கப்பட வேண்டும். பிறர் கூறும் கருத்துகளும் அறிவிப்புகளும் பெரும்பாலும் அவர்களது சொந்த கருத்தாக இருக்கலாம், அல்லது மக்களிடையே வெறுப்பு உணர்வை தூண்டிவிடலாம். அவர்களுடையதை நாம் ஏன் ஏற்க வேண்டும்? அவற்றிற்கேற்ப நம் உணர்வுகளை ஏன் உருவாக்க வேண்டும்? நமது உணர்வுகளையும் நடத்தை கூறுகளையும் அவர்களுடையதை அனுசரித்து அமைப்பதற்கு முயல வேண்டியதில்லை. நமது நம்பிக்கை, நமது அனுபவம், நமது உள்ளார்ந்த புனிதத்துவம் முதலியவற்றை நாம் நழுவவிடக்கூடாது. நமது நம்பிக்கைக்கான காரணங்களை நாம் எப்போதும் அறிந்து கொள்ள இயலாமல் போகலாம். அது தோன்றி நமது சொந்த விருப்பு வெறுப்புகளாலும் நம்மிடம் ஓங்கி நிற்கும் உணர்வுகளாலும் உருவாக்கப்படுகிறது. ஆனால் நாம் சினம், வெறுப்பு, பொறாமை முதலியவற்றுக்கும் அவை வழி நடத்தும்
தீய செயல்களுக்கும் ஆளாகக்கூடாது. பரந்த எல்லோரையும் அரவணைக்கும் உணர்வுகளை மாணவர்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். அதன் பின்பே அவன் மேலானவற்றை கற்கும் தகுதி பெறுகிறான். அப்போதுதான் சமுதாயத்தின் மதிப்பையும் பெற முடியும். குறுகிய சுயநலமிக்க எண்ணங்கள், உணர்வுகள், திட்டங்களிலிருந்து அவன் வெகு தூரம் விலகி இருக்க வேண்டும்.